ராணுவ வீரர்களை அவமதிக்கிற மாதிரி நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம்ல, எங்களுடைய டாக்ஸ் தானே உங்களுக்கெல்லாம் வந்து சம்பளமாக போகுது. கார்கில் தினத்தில் எத்தனை ராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க. இந்த மாதிரி இந்த பெண் வந்து தன்னுடைய நிலை மறந்து கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாகவும் சோசியல் மீடியாவில் வந்து எதிர்ப்பு கிளம்பவுமே. உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம் அங்க இருக்கும் தார் சாலைகளில் வந்து பிளைட் வந்து இறக்கி வந்து சோதனை ஓட்டம் பார்த்தாங்க. இதை வந்து நம் நாட்டு ஊடகங்கள் பெருமையா பேசல, ஆனா பாகிஸ்தான் ஊடகம் பார்த்தோம்னா பயப்படுறாங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 1999 ஜூலை 26 கார்கில் போர் வந்து நமக்கு பாகிஸ்தானுக்கும் நடந்து அதில் நம்முடைய இராணுவ வீரர்கள் அவங்களுடைய இன்னுயிரை ஈந்திருக்காங்க. அதனுடைய நினைவாக ஒவ்வொரு வருஷமுமே வந்து நம் நாடு கார்கில் தினமாக கார்கில் விஜய் திவாஸ் அப்படிங்கிற நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்த வருஷமும் அப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டெல்லியிலேருந்து ஒரு பெண் வந்து லடாக் போகிறாங்க சுற்றி பார்க்குறதுக்காக. இதுக்கு முன்னாடியெல்லாம் அங்கே போய் சுற்றியெல்லாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கெடுபிடியான இடம், ஒரு பாதுகாப்பற்ற இடமாக இருந்துச்சு. பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காஷ்மீருக்கு எவ்வளோ ஜாலியாக மக்கள் போயிட்டு வர்றாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி லடாக்குக்கும் மக்கள் வந்து போக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கும் மக்கள் வந்து 6 மாதம் அந்த பக்கம் போக்குவரத்தே இருக்காது. அப்படி போகிறதாக இருந்தால் கிட்டத்தட்ட வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா 12லேருந்து 16-18 மணி நேரம் கூட ட்ராவல் பண்ணி போகணும். அந்த சமயத்தில் எந்த விதமான அத்தியாவசிய பொருட்களுமே வந்து அவங்களால வாங்க முடியாது. ஒரு தீப்பெட்டி, ₹1 தீப்பெட்டி கூட 50 ரூபாய்க்கு வந்து விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நிறைய விஷயங்களை வந்து வெளியே சொல்கிறாங்க. சீனா, பாகிஸ்தான் அண்டு இந்தியா 3க்குமே வந்து பார்டராக வரக்கூடிய லடாக் வந்து நமக்கு ரொம்பவும் முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் வந்து இராணுவ வீரர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த கார்கில் தினம் கொண்டாடப்பட்டு இருக்கும்போது டெல்லியிலிருந்து ஒரு பெண் அங்கே சுற்றி பார்க்க போகக்கூடிய பெண் வந்து அன்றைய தினம் வந்து அங்கே இருக்கும் சாலைகள், முக்கியமான சாலைகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் ஒரு பெண் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து பொறுமை இல்லாமல் நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்கள்ட்ட வந்து அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ எல்லாருமே நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் அந்த பெண் சொல்லும்போது வந்து ராணுவ வீரர்களை அவமதிக்கிற மாதிரி நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம்ல, எங்களுடைய டாக்ஸ் தானே உங்களுக்கெல்லாம் வந்து சம்பளமாக போகுது, நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோன்ட்டு வாய்க்கு வந்தது அந்த பெண் பேசிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் அதிகமாக வந்து இப்போ பகிரப்பட்டு அந்த பெண்ணுக்கு எதிராக நிறைய எதிர்ப்பு, அவங்க மேலே ஒரு கோபம், கொந்தளிப்பு எல்லாமே வந்து தேசியவாதிகள் மத்தியில் அதிகமாகி சோஷியல் மீடியாவில் அந்த பெண்ணை வந்து அதிகமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீ வந்து நமக்காக நீ சொல்கிறியே நம்ம டேக்ஸ் கட்டுறோம், நம்ம டேக்ஸ்னால தான் அவங்களுக்கு சம்பளம் போகுதுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்கில் தினத்தில் எத்தனை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் போட்டு, அவங்களுடைய குடும்பத்தினர் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு, நீ கொடுக்குற டேக்ஸுக்கும் இவங்களுடைய உயிருக்கும் வந்து சமமாகுமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மைதான், இதுக்கும் நம்ம எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் காவல்துறையினருக்காகட்டும் நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு வந்து ஈக்குவலே ஆக முடியாது. ஏன்னா 18,000 20,000 அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய உயரமான இடங்கள்ல பணிகளுக்கு இடையில அப்படியே குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் நம்ம மக்கள் அத்தனை பேருமே அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணுங்கிறதுக்காக அங்கே போய் அவங்க நமக்காக வந்து உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம உயிரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற இராணுவ வீரர்கள் எவ்வளவோ விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்ஃபர்டபுளுமே நிறைய விஷயங்கள் இருக்காது. அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி லடாக், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அந்த மாதிரி இடங்களில் இராணுவ வீரர்களாகட்டும் துணை இராணுவ படையினர்லாம் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. நானே நிறைய கேட்டிருக்கேன். என்கிட்டலாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, அதாவது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரு வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே போய் நம்ம அந்த வெளியே வந்து அந்த நின்றுக்கலாம் பாதுகாப்பான, அதாவது நினையாமல் நின்றுக்கலாம்னு போயிட்டு ஒதுங்கி நின்றுப்பாங்களாம். மேலேருந்து சுடுதண்ணியை தூக்கி ஊற்றி விட்டுருவாங்களாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். மழை பெய்யுதுன்னு நினச்சிட்டு போய் ஒதுங்கி நிற்கிற இடத்துல சுடுதண்ணியை ஊற்றி விட்டுருவாங்களாம். அப்படி ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே துடிச்சு போய் நாங்கள்லாம் ஓடி வருவோம். சாதாரணமாக போய்கிட்டு இருப்போம். எங்கிட்ட இருந்து எங்கள் மேலெல்லாம் கல் வந்து எரிவாங்கன்னு தெரியாது. அப்போ வந்து தலையில் பற்றும், முதுகுலெல்லாம் பட்டு ஒருத்தருடைய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய முதுகு தண்டு படத்துலலாம் அடிபட்டு நாங்கள்லாம் சிகிச்சை எடுத்து வந்திருக்கோம் பண்ண நிறைய அப்படி இராணுவ வீரர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட இராணுவ வீரர்கள் நம்ம கட்டுற டாக்ஸில் தான் அவங்களுக்கு சம்பளம் போகுதுன்னு சொல்கிறதுல அந்த திமிரின் உச்சம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி பிடிச்சி வாங்கன்னு வாங்கி விட்டாங்க அந்த பெண்ணை. இப்போ அந்த பெண் மறுபடியும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நான் வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 4 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் வந்து டிராஃபிக்கில் நின்றுருக்கோம், அதனால் அந்த கோபத்தில் வந்து நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் எமோஷனல் ஆகி அந்த பெண்ணை அந்த டைமில் வந்து நான் ஜென்ஜின்னு கத்துறாங்க. ஏற்கனவே இந்தியாவோட அத்தனை பேர் இந்த ஜென்ஜி மேலே கொலவெறியாக இருக்காங்க. இந்த கரப்பான் பூச்சி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஜென்ஜிங்கிற வார்த்தை கேட்டால்
கேட்கல எல்லாருக்கும் கடுப்பாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த பெண்ணு நான் ஜென்ஜி தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்தவுமேவும் எல்லாரும் வந்து வேற மாதிரி என்ன ஜென்ஜிங்கிற வார்த்தையை முதல்ல வந்து ஒழிக்கணும், இவங்க பண்ணுற அட்டுழியம்லாம் தாங்க முடியலை. எவ்வளோ ஒரு முக்கியமான, அதாவது சீனாவுக்கும் நம்ம பாகிஸ்தானுக்கும் முக்கியமான பகுதி லடாக். அந்த பகுதி இன்னைக்கு அந்த பெண் நின்று கத்திக்கிட்டு இருக்க ரோடு கூட அதாவது பாகிஸ்தான் கிட்டையும் சீனா கிட்டையும் போயிடாம பாதுகாப்பாக வந்து இவங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு அறிவு கூட இந்த பெண்ணுக்கு இல்லாமல் இந்த மாதிரி இந்த பெண் வந்து தன்னுடைய நிலை மறந்து கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாகவும் சோசியல் மீடியாவில் வந்து எதிர்ப்பு கிளம்பவுமேவும் அந்த பெண் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தா, நான் வந்து கோவத்தில் எமோஷனலில் நான் கத்திட்டேன், உண்மையிலே ராணுவ வீரர்களை அவமதிக்கணுங்கிற எண்ணத்தில் நான் பேசலை, கோவத்தில் இணையறியாமல் வந்த வார்த்தைகள், அதுக்காக வந்து நான் இராணுவத்தினர்கிட்டையும் எல்லாத்தையுமே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. உண்மையிலே இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, மன்னிப்பு கேட்டதுக்காக மட்டும் இல்லை, இப்படி ஒரு பெண் வந்து நம் இராணுவத்தையும் காவல்துறையுமே நம்மளுடைய உள்துறை அமைச்சராகட்டும் நம்முடைய பாரத பிரதமராகட்டும் இந்த கரப்பான்பூச்சி கட்சி வந்ததுலேருந்து எல்லாரும் பேச ஆரம்பித்த உடனேவும் பொதுமக்கள் அத்தனை பேருமே வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பயம் வந்து இன்றைக்கி இருக்க எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏதாவது பேசிட்டோம்னா பிரபலமானு நினச்சிட்டு எதையாவது நம்ம செஞ்சிட்டோம்னா இருக்கும் சாதாரண பொதுமக்கள் வந்து நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ பப்ளிக்காக வந்து எங்கட பார்த்தாலுமே வந்து அடிச்சிடுறாங்க. நிறைய பேர்ல அடி வாங்கியிருக்காங்க. இந்த கரப்பான்பூச்சி கட்சியில் இருந்தவெல்லாம் நிறைய பேர் அடி. ஒருத்தனை சலூன் கடைக்கு போயிருக்கான், சலூன் கடைக்காரனே அவனை அடிச்சுட்டான். அப்படிலாம் நிறைய விஷயம் வருது. அது மாதிரி பார்த்தோம்னா இப்போ வந்து இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கவுமேவும் அந்த பெண் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதை பார்த்து மற்ற பேருக்குமே வந்து நம்ம வந்து இது மாதிரி செய்யக்கூடாது, பொதுமக்கள்கிட்ட நம்ம விளக்கமா தடி வாங்கிடுவோங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுக்காகத்தான் ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம் அங்கே இருக்கும் தார் சாலைகளில் வந்து ஃப்ளைட் வந்து இறக்கி வந்து சோதனை ஓட்டம் பார்த்தாங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜெய்சல்மார் அங்கே வந்து இராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 HCL, அப்பாச்சி, இது மாதிரி சியாட்டா இது மாதிரி கம்பெனியினுடைய இராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய இராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் வந்து சோதனை ஓட்டம் பண்ணியிருக்காங்க. அது வந்து வெற்றிகரமாக வந்து நடந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அவங்க வந்து மேலே போய்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தரை இறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருக்கும்போது வேறு இடம் நமக்கு தேவைப்படும். அதை எப்பயுமே வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அது வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் அதுவுமே வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா நம்மளால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக இப்போ நம் நாட்டினுடைய ரோடுகள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு தரமானதாக போடப்பட்டு இருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா இன்றைக்கு நடக்கக்கூடிய இராணுவத்தினரினுடைய இராணுவ விமானங்கள் வந்து ஓடுதளம் மாதிரி கரெக்டாக, அதாவது அந்த தரத்தில் வந்து இன்னைக்கு ரோடுகள் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அது வந்து வெற்றிகரமாக இருந்திருக்கு. இதை வந்து நம் நாட்டு ஊடகங்கள் பெருமையாக பேசலை. ஆனால் பாகிஸ்தான் ஊடகம் பார்த்தோம்னா பயப்படுறாங்க. ஜெய்சல்மார் வந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்டர், அங்கே வந்து நமக்கு இவன் வந்து இப்படி சோதனை ஓட்டம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அவங்க வேற மெயினான ஊர்களுக்கு எங்கேயுமே இவங்க போக வேண்டாம், டக்குன்னு அவன் பஸ்ஸு போகிற ரோட்டில் பஸ்ஸை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு அயன்பாடுக்கு ஒரு ரோட்டில் வந்து இறக்கிடுவாங்க. அது மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஒரு வளர்ச்சி திட்டம் இந்தியாவில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயோ மற்றவங்களை வந்து அதை ஒரு பெரிய விஷயமாகவே பேசலை. சுதந்திர தின அன்னைக்கு நம் நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து வெடிகுண்டு வெடிக்க வச்சு நம் நாட்டுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுத்துங்கிறதுக்காக சஜாத் பாட்டியா அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி நம் நாட்டுக்குள்ளே வந்து ஆட்களை இறக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இல்லை நீ கைது செஞ்சவங்கெல்லாம் வந்து என்னுடைய ஆட்கள் இல்லை, இந்திய அரசாங்கம். அவன் சொல்கிறான், இந்திய அரசாங்கம் அந்த கைது செய்யப்பட்ட 200 பேர்களுடைய முகத்தை வெளியிடுங்க, அவங்ககிட்ட கைப்பற்றின பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க, அது எந்த கம்பெனின்னு சொல்லுங்க, அப்போ தான் நான் நம்புவேன்னு. நீ இதை வந்து இவன் நம்பணுங்கிறது என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. நம் நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்காக வந்து அவங்களை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை. உத்தரப்பிரதேசில் மொத்தம் 175 பேர் வந்து அந்த சஜாத் பாட்டியா பாகிஸ்தானுடைய ISI உளவாளியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் கிட்டத்தட்ட 175 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் மொத்தம் வந்து 52 பேர் வந்து அந்த சஜாத் பாட்டியாவுடைய நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்கள மட்டும்தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
மற்ற பேர்கள் எல்லாமே வந்து வெளியிட்டுட்டாங்க. அவங்க மேலே எந்த கேஸுமே இல்லை. ஒரு டவுட்டுக்காக அவங்கள விசாரணைக்காக கூப்பிட்டாங்க. அவங்களுமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க யாருமே வந்து எங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பலாம் துள்ளியெல்லாம் குதிக்கலை. எந்த ஜமாத்துகளுக்குமே அவங்க போகலை. அவங்க மேலே தப்பு இல்லாட்டி அவங்க டைரெக்டாக வந்து அவங்களாகவே வந்து நாங்கள் வந்து நிரூபிச்சிரோன்ட்டு போயிருக்காங்க. விசாரணையில் அவங்களுடைய நிறைய விஷயங்கள் வந்து உளவுத்துறை கண்டுபிடிச்சு அந்த 175 பேர் 52 பேர் மேலே மட்டும்தான் வந்து தொடர்பு இருக்குது. மற்றவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே ஏற்றிட்டாங்க. அவங்க போய் நார்மல் லைஃப்க்கு போயிட்டாங்க. யாருமே வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க தான் பார்த்தோம்னா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சஜாத் பாட்டியா என்ன சொல்கிறான்னா, கைது செய்யப்பட்ட யாருமே வந்து என்னுடைய ஆட்கள் இல்லை. இதில் பார்த்தோம்னா இன்னும் 3000 பேர்கள் வந்து சாதாரண மக்களோட மக்களாக கலந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையிலே இது கேட்கும்போதே வந்து ஒரு விதமான பயத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா யார் வந்து தீவிரவாதி, யார் பயங்கரவாதி, யார் நல்லவேன்னு நம்மளால் கண்டிப்பாக கண்டே பிடிக்கவே முடியாது. ஏன்னா அவன் மக்களோட மக்களாக கலந்துருக்கான். அவன் கடை வச்சுருக்கலாம், ஏதாவது ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு பிச்சைக்காரனா கூட அவன் அலையலாம். அவனுக்கு என்னைக்கு தகவல் வருதோ அந்தனுடைய வேலையை செய்வதற்கு வந்து அவன் ரெடியாக இருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயும் நம்முடைய அரசாங்கத்துக்கு வந்து நம்ம நன்றி தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழ்வதற்கு முன்னாடியே வந்து பெகல்காம் தாக்கல் பிறகு இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க நம்மளுடைய இராணுவமாகட்டும் உள்துறை அமைச்சகமாகட்டும். அந்த சமயத்தில் இப்படி வந்து இந்த பெண் ஒருத்தவங்க வந்து இராணுவத்தினரை அவமதித்ததை வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு இந்திய அளவில் அந்த டெல்லி பெண்ணுக்கு வந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கவும் அந்த பெண் வந்து இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. தன்னுடைய தவிர அந்த பெண் உண்மையிலே உணர்ந்திருக்காங்க. அதனால் வந்து பாவம்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுறாங்க. இன்னுமே அந்த பெண்ணை பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு பயம் வரும்ன்ட்டு. இனி அந்த பெண்ணு வெளியே போய் யாருக்கு அடி வாங்க போகுதுன்னு தெரியல. அதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஆமாம், சஜாத் பாட்டி அவனுடைய 3000 பேரை நம்முடைய அமித்ஷா வந்து அஜித் தோல் வந்து என்னமா செய்ய போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து நம் நாட்டுக்குள்ளே எந்த குழப்பமும் ஏற்படாத வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.